ஒருத்தர் ஒரு வயதானவர், பெரியவர், ஒரு குடும்பத்தில் அவர் ஓரளவுக்கு சம்பாரித்து காசு வச்சார். இந்த நேரத்தில் அவர் ஒரு விபத்தில் கோமாக்கு போனோம்னா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் விட்டுறாங்க. அப்போ ஒன்று விட்ட சொந்தக்கார பையன் அவனுக்கு கொஞ்சம் அறிவும் கம்மி, படிப்பும் கம்மி, ஒன்றும் பெருசாக தெரியாது. ஊரில் கொஞ்சம் தூரத்தில் ஊர். இவரை கொண்டே அவனை கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பத்திரமா பராமரிச்சுக்கிட்டா, நான் உங்களுக்கு மாதம் கொஞ்சம் காசு தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, பெரியவருங்க நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லி அவங்க சின்ன கிராமத்தை கூட்டிகிட்டு போயார். அங்கே போய் அவரை பராமரிக்கிறான். அவனுக்கு அந்த டைமில் வயசு ஒரு 17-18 தான். ஒரு 15 வருஷம் ஓடுது. இப்படியே அவரை மெயின்டைன் பண்ண. ஒரு நாள் அவருக்கு நினைவு வந்தோன்னு அவர் கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி நான் தான் உங்களை 15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன், 15-17 வருஷம் இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க வீட்டில் நடந்த சோக சம்பவங்கள் அதெல்லாம் போயிடுச்சு. அப்படிங்கும்போது சரி அப்படியா அப்படின்னு அவர் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இவன் எல்லாம் அவருக்கு செய்யக்கூடிய பணிவடையில் ஓரளவுக்கு தேர்னோடனே என்னோட பெட்டி ஒன்று நீ கூட எடுத்துக்கணும், அது எங்கேன்னு கேட்குறேன். அங்கே இருக்குங்க, அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி உள்ள ஒரு 2 ஷேர் சர்டிஃபிகேட், அந்த ஷேர் சர்டிஃபிகேட் எடுத்து இங்கே கொடுத்து, இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டில் நான் ஹெல்ப் பண்ணி தரேன், இந்த மாற்றி நீ வச்சுக்கணும். வாங்கும்போது அந்த ஷேரோட விலை 10 ரூபா. இன்றைக்கி அந்த ஷேரோட விலை 1 லட்சம் ரூபா. 2 லட்சம் ஷேருக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு பெரியவங்களை பராமரித்து அவங்களுக்கு நல்லது செஞ்சு, அவங்களுக்கு நல்லது செஞ்சதுனால அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு புதையம். இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நல்ல விதமாக பெரியவங்களை பார்த்துக்கணும். அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய புதையலை கொடுக்கும். அது அன்பாக இருக்கலாம், பணங்காசாக இருக்கலாம், இல்லை நல்ல ஒழுக்கமாக இருக்கலாம், நல்ல விஷயங்கள் எது வேணா இருக்கும். அது மிகப்பெரிய சொத்தாகும். இந்த ஷார்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.